ஒரு முறை நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம், இந்த பாத்திரத்தில். இப்போ நான் 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவருக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ அதை நல்லா கரைச்சிருக்கணும், நல்லா கெட்டிப்படாமல் நல்லா கரைக்கணும். தண்ணியாட்ட கரைச்சிக்கோங்க. இப்போ முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நான் 1 ஸ்பூன் கீ எடுத்துகிட்டு அதில் இந்த முந்திரியை சேர்த்துட்டு அதை நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவருக்கு நான் 3 டம்ளர் வாட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ நாம் கொதிக்கிற தண்ணியில் 1.5 டம்ளர் சுகர் சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவருக்கு 1.5 டம்ளர் சுகர் சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் நமக்கு தேவையான கலர் சேர்த்துட்டு இப்போ அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை நூல் மாதிரி விட்டு நல்லா கலந்துக்குங்க. இல்லைன்னா கெட்டி பட்டுரும் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா. ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த மாதிரி முறையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கெட்டிலாம் வராது, ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைவிடாமல் கலருங்க, கெட்டிப்படாமல். உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு திக்னஸாக. இப்போ நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா அல்வாவோட பதம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும் பார்க்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.